ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய நன்மைகளை விசுவாசத்தின் மூலம் அறிக்கையிட்டு எப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது என்று போதகர் பால் யாங்கிச்சோ தன்னுடைய கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார். தாவீதினுடைய 23வது சங்கீதத்தில் தாவீது என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று உற்சாகமாக கூறுகிறார். சத்துருக்களின் மத்தியிலே தேவன் தாவீதினுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே தாவீதை ஆசீர்வதித்து அதிகமாய் உயர்த்தினார். தேவன் தேவைகளை மாத்திரம் சந்தித்துவிட்டு நின்று விடுகிறவர் அல்ல, அதற்கு மேலும் ஆசீர்வதித்து நிரம்பி வழிகிற அனுபவத்தையும் தந்தருளுகிறார். தேவைகளுக்கு போதுமானதாக மட்டுமல்லாமல் அதற்கு அதிகமாகவும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆதியாகமத்தில் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வாசித்து பாருங்கள். நிரம்பி வழியும்படி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் எத்தனை அருமையானது பார்த்தீர்களா? அது முதற்கொண்டு ஆபிரகாம் விசுவாச வார்த்தைகளை பேசுவதற்கு கற்றுக்கொண்டார். அப்படியே அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் குறித்து பேசின போது தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தைகள் நம்மையும் ஆசீர்வாதத்தால் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவாயாக. தாவீது யுத்த களத்தில் நின்று கோலியாத்தை எதிர்த்த போது தன்னுடைய விசுவாசத்தை பற்றி பேசினார். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இந்த விசுவாச வார்த்தைகளின் மூலமாக தாவீது ஜெயத்தின் அலங்கங்களை கட்டினான். கோலியாத்து தோல்வி அடைந்தவனாக கீழே விழுந்தான். தாவீதினுடைய விசுவாச வார்த்தைகளானது தேவனை கிரியை செய்யும்படி தூண்டியது. தேவனுடைய வல்லமையை கீழே இறங்க பண்ணினது. தாவீது கோலியாத்தை நோக்கி ஓடி தன்னுடைய கையில் இருந்த கவனின் கல்லினால் அடித்து வீழ்த்தினான். தாவீது எறிந்த அந்த கல் நேராக கோலியாத்தின் நெற்றிக்குள் பாய்ந்து அங்கே பதிந்தது. எல்லா விரோதிகளும் சூழ்ந்திருக்கும் போது அவர்கள் முன்னிலையில் தாவீது கோலியாத்தை கொன்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி வெற்றி சிறந்தான். விசுவாச வார்த்தைகளை எப்படி பேச வேண்டுமென்று தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 23ஆம் சங்கீதத்தின் கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள். தாவீது ராஜா சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். என் ஆண்டவர் உண்மையுள்ளவர், என் ஆண்டவர் மிகவும் நல்லவர். என்னுடைய ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய் பொழிந்து அருளுகிறார் என்று முடிவடையும் இந்த வேத பகுதி எத்தனை அருமையானது, எத்தனை விசேஷமானது. தேவ பிள்ளையே, விசுவாச வார்த்தைகளை வல்லமையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். சாதாரண அனுதின வாழ்க்கையில் ஆனாலும் சரி, ஆபத்து நேரங்களில் ஆனாலும் சரி, பகைவர்களை சந்திக்கிற தருணங்களில் ஆனாலும் சரி, வாழ்க்கையில் குறைவுகள் வந்தாலும் சரி, எப்போதும் விசுவாச வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய சரீரத்திற்கும் உங்களுடைய ஆவிக்கும் உதவியாக இருக்கும். ஆபத்து நேரங்களில் தேவனுடைய பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் கொண்டு வரும். விரோதிகளை காணும்போது இந்த வார்த்தைகள் தேவனுடைய பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் தரும். ஒன்றை மாத்திரம் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர், அவர் நல்லவர். அவர் உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதங்களை தந்தருள விரும்புகிறார். விசுவாச வார்த்தைகள் உங்களுடைய வாழ்வை வளமாக்கும்.
விசுவாசத்தினால் தேவனோடு கூட நடந்து ஆழமான அனுபவத்திற்குள் கடந்து வருவீர்களாக. அப்போது தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் விளங்கும். தேவன் உங்கள் மூலம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தருளுவார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.